welcome back to Smart Chef's Kitchen. Today I am going to making a nutrition and flavorful moringa vegetable lentil soup. My husband brought this from Dominican. This is matured moringa pods. This is too mature and fibrous. Instead of wasting, I thought I am going to create a soup. This will be healthy, I'm sure. Let's get started. First, I am going to make broth from the moringa. முருங்கைக்காய் சரியாக கூடுதலாக முத்தலாகிட்டுது. ஆனபடியாக இதை யூஸ் பண்ணிடலாம் அது குக்கிங்குக்கு. அப்போ இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுன்ற சரியான சத்து கொண்டபடியாக இதில் இருந்தொரு சூப் செய்ய போகிறேன். இன்றைக்கு இந்த முருங்கைக்காயை நான் பீஸாக வெட்டி டூமரிக் போட்டு இனஃப் வாட்டர் விட்டு லைட்டாக வார்ம் பண்ணி அதில் ப்ரோத் எடுக்க போகிறேன். அந்த ப்ரோத் எடுத்து இன்றைக்கு ஒரு வெஜிடபிள் லென்டல் சூப் வந்து செய்ய போகிறேன். இந்த ப்ரோத்தில் செய்கிறது இஸ் ரியலி நைஸ். நாங்கள் வந்து முந்தி ஊரில் இருக்கேக்க எங்களுக்கு இந்த அருமை தெரியாதவன் போயிட்டுது. இப்போ முருங்கா லீவ்ஸில் சரியான சத்து இருக்கணும், ஃபைபர் இருக்கணும். ஆனால் நாங்கள் சாப்பிட்ருக்கிறோம் தான், எங்களுக்கு ஓவராக இருந்ததில் அதை பற்றி தெரியல. இப்போ கணக்கு விஷயம் தெரிஞ்சபடியாக இதை வேஸ்ட் பண்ணாமல், அதுக்கு என் ஹஸ்பண்ட் டொமினிக்கனில் இருந்து கொண்டு வந்திருக்கிறார். அப்போ வேஸ்ட் பண்ணாமல் இதில் இன்றைக்கு ஒரு சூப் செய்ய போகிறேன். நீங்களும் பாருங்க, பார்த்துட்டு நீங்கள் இந்த முருங்கா லீவ்ஸில் ஒரு வெஜிடேரியன் ஹெல்த்தி சூப் அப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம் வாங்க. மொரிங்கா ப்ரோத் நல்ல லோவில் தான் நான் குக் பண்ணுறேன். இதுக்குள்ளே இங்கே இந்த ப்ரோக்கலி ஸ்டெம்ஸ் இருந்தது, அது எல்லாத்தையும் போட்டு நான் பாயில் பண்ணி இந்த ப்ரோத்தை மட்டும்தான் எடுக்க போகிறேன். கப் லென்டல் எடுத்துருக்கிறேன். இந்த லென்டலை ஹோல் லென்டல் 2 to 3 times இந்த லென்டலை நல்லா வாஷ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ப்ரோத்தில் கொஞ்சத்தை எடுத்து, அந்த ப்ரோத் இங்கே குக் ஆகிட்டு இருக்கு, அதே நேரம் இந்த ப்ரோத்தில் கொஞ்சத்தை எடுத்து அந்த லென்டல் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். And using just only the broth. Even இந்த broth நீங்கள் வந்து நல்லா கூல் பண்ண வச்சு போட்டு கியூப் ட்ரேஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் கியூப்ஸ் ஆக்கி நீங்கள் ஒரு சிப்லாக் பேக்கில் எடுத்து நாங்கள் வச்சோம்னா வேறு சூப் செய்யக்கோ இல்லாட்டி எதுவும் குக்கிங் செய்யக்கு அதை யூஸ் பண்ணலாம்.